இன்றைக்கி நம்ம சுரக்காய் அரிசி மாவு அடை பண்ண பாருங்கள். சுரக்காய் ஒன்று, அதில் பாதி எடுத்துக்கலாம். 1 கப்பு 250 கிராம் அரிசி மாவு. இந்த மாவு வந்து நான் வீட்டில் ரெடி பண்ண மாவுங்க. அரிசி மாவு தேவையான பொருட்கள்: 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வந்து எள்ளு, 2 டேபிள் ஸ்பூன் வறுத்து வேர்க்கடலைங்க. அதை நம்ம கொஞ்சம் இடித்து போட்டுக்கலாம் ஒன்றும் பாதியமாக. 4 பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்குங்க. அதையும் சேர்த்துக்கலாம். சொரக்காய் தோல் சீவிக்கலாங்க. இது பெரிய சொரக்கான்றதுனால நான் பாதி சொரக்காய் தாங்க எடுத்துக்கிறேன். இப்போ சுரக்காய் வந்து துருவிக்கலாங்க நைஸாக. பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம் இடித்து சேர்த்துக்கலாங்க. சீரகமும் சேர்த்து இடிச்சுக்கலாங்க. பாருங்கள், துருவி வச்ச சுரக்காவை சேர்த்துக்கலாம். அரிசி மாவு இதில் சேர்த்துடலாம். இப்போ எள்ளு சேர்த்துடலாம், கொத்தமல்லி சேர்த்துடலாம், இடித்து வச்ச இல்லைங்களா இஞ்சி, பச்சை மிளகாய், சீரகம் சேர்த்துடலாம். வேர்க்கடலை வறுத்து வந்து பொடி கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலை இன்னும் 2 பிச்சு கையிலவே சேர்த்துடலாம். ஊற வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த கடலைப்பருப்பும் சேர்த்துடலாம். என்ன அளவு சால்ட்டு சேர்த்துக்கணுங்க. பிசைஞ்சிக்கலாம். சுரக்காயில் இருக்கிற தண்ணியே நம்மளுக்கு சரியாக இருக்கும். அப்படி பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். மாவு இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. மாவு டைட்டாகவும் இருக்கக்கூடாது, லூஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு இருக்கணுங்க. கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம ராகி அடைக்கு தட்டுற போல் தட்டிக்கோங்க மெலிசாக. இப்போ ஓட்டை போட்டுக்கலாங்க. ஓட்டை போட்டால் எல்லா இடத்துலையும் எண்ணெய் சேர்ந்து நல்லா வேகும் அடை. இப்போ சுற்றி விடலாங்க. எல்லா இடத்துக்கும் எண்ணெய் நல்லா படும். இப்போ அடுப்பு பற்ற வச்சு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணுங்க. மறுபடியும் சுற்றி விடணுங்க. சுற்றி விட்டு எண்ணெய் எல்லா இடத்துக்கும் சேர்ந்துடும். இது ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வேக வைக்கணுங்க. இப்போ திருப்பி போடலாம். பாருங்கள், இந்த கலருக்கு வந்துடுச்சு. 1 நிமிஷம் திருப்பி போட்டால் அந்த எண்ணெய் எல்லாம் கடாயில் இறங்கிடும். இப்போ கவரில் தட்டிடலாம். அதே மாதிரி ராகி அடைக்கு தட்டுற போல் தட்டி ஓட்டை போட்டு இப்போ கை சுடுங்க, பார்த்து போடுங்க. 1 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. ப்ரௌன் கலரில் வரணும். ஆனால் கொடுத்துருக்குங்க. இந்த மாதிரியே சுட்டு எடுத்துக்கலாங்க அடை.